வணக்கம். இப்போ நம்ம புது சீரியஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அண்ட் டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு உத்வேகம். இப்போ சொல்லப்போனால் ஒரு பேசிக் விஷயங்கள் சொல்லியிருப்பேன். 2 வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். சொல்லப்போனால் இதுதான் த்ரில்லிங்கான இடம் அப்படி தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிற படிக்க போகிற விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப தேவையான அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய சில விஷயங்கள். அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் சொல்லிடுறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் பரவாயில்ல. பட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதனால தான் அந்த வீடியோ நம்ம போட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த வீடியோவில் இருந்து அடுத்தடுத்து நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு உண்டான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஏன் இந்த ஆர்டர் எடுக்கிறோம், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், செல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் பை பண்ணோம், ஏன் செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பதில் நமக்கு வரணும். நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் யோசிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நான் மார்க்கெட்டில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம் அப்படின்ட்டுலாம் தெரியாது. பட் என்ன அப்படின்னா, இந்த ரீசனுக்காக தான் எடுத்தேன், இந்த அனாலிசிஸ் நான் பண்ணேன், இதில் ப்ராஃபிட்டோ லாஸோ, ஓகேங்களா, நான் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுக்கும், ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய 100வது ட்ரேடு 1000வது ட்ரேடு கூட அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் கன்சிஸ்டன்சி இருக்கும், ஓகேங்களா? சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ இப்போது ஸ்டாக் பார்த்தோம், ஃபாரெக்ஸ் பார்த்தோம். ஸ்டாக்கில் ஃபாரெக்ஸில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு இண்டெக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க, ஃபாரெக்ஸில் ஒரு கரன்சி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணுவீங்க? டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், ஓகேங்களா? 2-3 அனாலிசிஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸில் அதிகம் பேர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அண்ட் இன்னொன்று டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லி இன்னும் நம்ம நிறைய எழுதலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப கிறிஸ்பாக இந்த 3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு. அதில் என்னென்னா, மார்க்கெட்டில் அதிகம் பேர் எதை ஃபாலோ பண்ணுறாங்க அண்டு நமக்கு எது அவசியம், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்க. இது நீங்கள் ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார், நிறைய வீடியோஸ் போடுவார். ஏன் இந்த ஸ்டாக் இறங்குச்சு, ஏன் இந்த ஸ்டாக் ஏறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கோட இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, நிறைய. அதாவது என்ன சொல்கிறது, அதோட ஃபேஸ் வேல்யூ, அந்த ஈவன் சொல்லப்போனால் அந்த கம்பெனியோட டைரக்டர் அந்த மாறுற விஷயங்கள், இது எல்லாமே ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஓகேங்களா? அந்த கம்பெனியை சுற்றி அதோட ஸ்டாக் ப்ரைஸ், அவன் என்ன டிவிடெண்ட் தரான், இந்த மாதிரி நிறைய இன்ஃபோஸ் சேர்ந்தது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஓகேங்களா? லாஸ்ட் இயர் என்ன ப்ராஃபிட் பண்ணான், இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான், என்ன எக்ஸ்பெக்டேஷன், இது மாதிரி எல்லாம் உட்காந்து பார்த்து ஒரு ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது நமக்கு தேவையா அப்படின்னா தேவை தான், ஓகேங்களா? பட் நாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது, ஓகே? ஸோ நாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ளே போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நிறைய நேரம் செலவழிக்கணும் இதுக்கு. அண்டு இன்னொன்று, நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ணி உடனே இதில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமானா அது முடியாது. ஒரு மினிமம் ஒரு 3 months 6 months 1 year, ஏன் இன்னும் கூட போகும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்ததாக டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி புக்காக விற்று, சொல்லப்போனால் நம்ம ரூமி குரு அவர் சொன்ன மாதிரி தான் சொல்லணும், அது வடை போண்டா பஜ்ஜி மாதிரி, அது மழை காலத்தில் போடுற வடை போண்டா பஜ்ஜி மாதிரி விற்று தள்ளிடும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி போட்டு நம்ம என்ன வீடியோ போட்டாலும் சரி, இல்லை புக் எழுதினாலும் சரி, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அது இதுனாலும் இது சீக்கிரம் இது விற்று போயிடும். ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு மவுஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்டுங்க, ஓகே? இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அடுத்ததாக பார்க்குறது இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இது ரெண்டுமே தெரியாத, ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு நியூஸ் ஒன்று வரும், இல்லை யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க ஒரு டீ கடையில், இல்லை ஏதோ ஒரு புரோக்கர் நியூஸு, ஓகேங்களா, இதை மட்டுமே வச்சு பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் இருக்காங்க, செவ்வாய்க்கிழமை வாங்கினா ப்ராஃபிட்டு, புதன்கிழமை வாங்கினா ப்ராஃபிட்டு. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இவங்க வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை பை பண்ணுவாங்க, ஓகேங்களா? பை ஆர் செல், அது ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்புறம் இந்த 6 மணிக்கு பண்ணக்கூடிய ட்ரேடு, 8 மணிக்கு பண்ணக்கூடிய ட்ரேடு, இந்த மாதிரி டைம் வச்சுருப்பாங்க, அந்த நல்ல நேரம் பண்ணுறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்ல பாருங்கள். கிரிக்கெட் பார்க்கும்போது இப்படி தலையை கோதும் போதோ,
இல்லை ஏதோ வேறு வேலை செய்யும்போது சச்சின் 6 அடிச்சிடும் அப்படி, இல்லை நீங்கள் சும்மா அப்படி உட்காந்துருக்கும்போது 6 அடிச்சிடும் அப்படி. அதுக்கு அடுத்த பால் போடும்போது நம்ம அதே பொசிஷனில் தான் இருப்போம். இதுதான் ஒரு சென்டிமெண்ட், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அடிப்படை ஒரு இது. அது மாற்றவும் முடியாது. நான் இப்படி இருந்துட்டனால அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு அவசியமா அப்படின்னா சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாம் தலையை கோதறனாலெல்லாம் சச்சின் 6 அடிக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நீங்கள் அதிகம் நேரம் செலவழிக்கிறது இதுதான், ஓகேங்களா? உங்களுக்கு அதிக ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறதும் இந்த அனாலிசிஸ் தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் அதில் ஒரு சில சப்டிவிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ், இண்டிகேட்டர்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சொல்லித்தரோம் அப்படிங்கிற பேரில் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் மேலே நான் திணிச்சு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னு காட்டிக்க நான் விரும்பலை. அதே நேரம் குவாலிட்டி கொடுக்கணும், குவான்டிட்டி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறனால சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் போக என்ன அப்படின்னா, எப்படா ஆர்டர் எடுப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து பாருங்கள், அண்ட் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் இதுலேயும் மெசேஜ் அனுப்புகிறவங்க, சார் சீக்கிரம் அந்த 16வது கேள்விக்கு வாங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம வந்து இந்த 2-3 விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்து இன்னொரு 2-3 முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தாலே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். முன்னாடி நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது, இப்போ சாட்டர்டே கிளாஸ், சண்டே கிளாஸ்லாம் எடுத்துருந்துருப்போம். அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சண்டே கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கனாலே மண்டே ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து எடுப்போம். அதாவது ஒரு 1 hour செஷன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட எல்லா வீடியோஸ், இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து முக்கியமான வீடியோஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் கலெக்டிவாக சேர்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 hours வரும். அதான் அந்த 1 day செஷன், ஓகேங்களா? பட் நாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம், டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ், ஓகேங்களா? இதில் எனக்கு தெரிஞ்சு 300க்கு மேலே இருக்குது, ஓகேங்களா? அதாவது சிங்கிள் கேண்டில், டபுள் கேண்டில், ட்ரிபிள் கேண்டில், கண்டினியூஸ் பேட்டர்னு ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். பட் முக்கியமாக வெறும் 5 கேண்டில்ஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். கேண்டில் ஸ்டிக்ஸில் அந்த 5 மட்டும் இருந்தாலே போதுங்க, ஒரு நமக்கு தேவையான ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அதை வச்சு எடுத்துடலாம். அண்டு இதில் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு இன்ஃபோ என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு இப்போ நீங்கள் படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சில ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது, ஓகேங்களா? நான் தனியாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று போட்டு மை ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுறேன். அண்ட் மை ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இது வந்து ஃபாரெக்ஸில் ஒவ்வொரு பேருக்கும் மாறும். இது கரன்சி ஆகட்டும், அப்புறம் இந்த கோல்டு இண்டெக்ஸு, இது ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது யூஸிங் 5 கேண்டில்ஸ் மட்டும். அதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வச்சு இந்த பர்டிகுலர் பேரில் இந்த டைம் ஃப்ரேமில் மட்டும் பண்ணால் போதும். அப்படி கூட சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் நான் தனியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அதுதான் அந்த 16வது கேள்வி கேட்குறீங்க. அது 16வது வீடியோவாக விரைவில் உங்களை வந்து சேரும். இது 3வது வீடியோ, சரிங்களா? சரி, அடுத்து வந்து இப்போ இண்டிகேட்டர்ஸில் எடுத்தோம் அப்படின்னா, லீடிங் இண்டிகேட்டர்ஸ், லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. அடுத்து இன்னொரு இது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வெர்சஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லுவோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வீக்கேல நம்ம சொல்லியிருந்தோம், அது நம்ம தனியாக நம்ம ஒன்று போடுவோம். பட் இது அவசியமா அப்படின்னா வேண்டியதில்லை. இப்போதைக்கு இது வந்து வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் இப்போ காட்டுறேன் இருங்க. அது போக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ இந்த ஃபிபனோக்கி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த பிவோட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, டெய்லி பிவோட்டு. இது எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டகரியில் வரது தான். அண்ட் இன்னொன்று, இப்போது சார்ட் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காமிக்கிறேன். அந்த சார்ட்டில் வரக்கூடிய ஒரு ஹை லோவை கனெக்ட் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கேண்டில்ஸ், இதான் நீங்கள் பார்க்குற கேண்டில்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்த்துருந்த இந்த இண்டிகேட்டர்ஸ், ஓகேங்களா? இப்போ இண்டிகேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 வருஷம் ஆயிரும். ஏன் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் இத்தனை இருக்குது, இங்கே பாருங்கள். அண்ட் இன்னொன்று, இது வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் தான், ஓகேங்களா? இது இன்னும் ஆட் ஆகும். இது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், இது இன்னும் இருக்கும். அண்ட் இன்னொன்று, இது ட்ரேடிங் வியூவில் மட்டும் இருக்கிறது. இப்போ வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சில இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்.
அதனால தான் வந்து ரொம்ப கிறிஸ்பாக என்ன பண்ணுறோம், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மூணாவது நம்ம வந்து பார்த்துருந்தோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து இது நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு சார்ட் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே வந்திருக்கு, ஐ மீன் ஒரு ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்து திருப்பி இங்கே கீழே வந்திருக்கு, அகைன் இங்கே மேலே வந்திருக்கு, அகைன் கீழே. அப்படிங்கும்போது என்னென்னா கண்டினியூஸாக ஒரே இடத்துல வந்து அந்த ப்ரைஸ் இறங்கி மேலே போகுது. அண்ட் அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு இடத்துல இந்த இடம் சிமிலராக இருந்தால் போதும் ஓகேங்களா. இந்த இடம்லாம் வந்து மார்க்கெட் மேலே வந்து திருப்பி கீழே வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை ரெசிஸ்டன்ஸ், இதை சப்போர்ட் அப்படிம்பாங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் மேனுவலாகவும் வரையலாம். ஓகே, நீங்கள் மேனுவலாகவும் வந்து இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட் பாருங்கள், இதெல்லாம் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட் ஜோன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பேசிக்காக பிவோட் டூல் யூஸ் பண்ணலாம். பிவோட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாம் அந்த மொபைல்லே வச்சுருப்பாங்க, இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் போட்டு எடுக்கிறது. அதாவது ஆவரேஜ் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், நேத்தத்தை மார்க்கெட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு லெவல்ஸ் அடிப்படையில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இறங்கியிருக்கு, அடுத்து இவ்வளோ ஏறும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் படிக்கிறான், குவார்ட்டர்லியில் ஒரு மார்க் எடுப்பான், ஆஃபேலியில் ஒரு மார்க் எடுப்பான். இதை வச்சு அவன் ஆனுவலில் எவ்வளோ எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் எவ்வளோ எடுப்பான் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி தாங்க இந்த ஸ்டடீஸ். இது வந்து ஃபிபோனாக்கி ஆகட்டும், அண்ட் இந்த பவுன்ஸ் ஆகிறது வந்து எவ்வளோ, அந்த கேனு, ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டடீஸ். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் நான் வந்து எடுத்தது. நேற்று ஒரு சில வெப்சைட் உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன், சார்ட்டிங் சொல்லியிருப்பேன், ஐ சார்ட் சொல்லியிருப்பேன். போனீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், லைன் ஸ்டடீஸ், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா, அது இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, இது களவும் கற்றுமர அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து நம்ம களவு அப்படின்னு சொல்லிட முடியாது. கற்றுக்குவோம், இதெல்லாம் கற்றுக்குவோம், தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வீட்டில் சில பொருட்கள் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, யூஸே பண்ணாமல், அது மாதிரி இதெல்லாம் வச்சுக்குவோம். ஸோ இந்த தேவையான விஷயமான இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக அடுத்து நம்ம வந்து படிப்போம் சரிங்களா. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரோ அப்படியே இருங்க, இன்னொரு வீடியோ எடுத்துருவோம். ஏன் இல்லை, டிஷர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, நான் வரல. அப்படியா? நீங்கள் வேறு ஒரு வீடியோக்கு ஒரு டிஷர்ட் கேட்குறீங்க. அப்படியா? ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. ஆமாங்க, சரி, ஓகே, சரிங்க. எங்களுக்குன்னு ஒரு சில கம்பெனி பாலிசி இருக்குது. என்ன அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்தை தாண்டி ஒரு வீடியோ இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணுறதுனால இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸை தாண்டி போகுது. ஸோ இதை வந்து நான் 2 பார்ட்டாக போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பார்ட் முடிஞ்சோன்னா அடுத்த பார்ட் உங்களுக்கு எடிட்டிங் முடிஞ்சோன்னா வந்துடும் சரிங்களா. நன்றி, வணக்கம்.